போருக்கு போகிறோம், ஒரு நாட்டை நிர்மூலமாக்கப் போகிறோம், 37 மணி நேரம் தரையிறங்காமல் வானத்திலேயே பறக்கப் போகிறோம். இயக்கும் விமானமோ கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆனால் பதற்றமேதும் இல்லாமல் விமானத்திலேயே இருக்கும் மைக்ரோ ஓவனில் நூடுல்ஸ் செய்து மிட்டாய்களை சாப்பிட்டுக் கொண்டு கொஞ்ச நேரம் உறங்கி எழுந்து புத்துணர்ச்சிக்காக எனர்ஜி ட்ரிங்க்ஸையும் குடித்துக்கொண்டு அந்த விமானத்தையும் இயக்கி போருக்கு செல்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? போர் என்பது எல்லா காலத்திலும் தவறுதான், மிகைப்படுத்த கூறவில்லை. ஆனாலும் இத்தனை வசதிகளுடன் ஒரு போர் விமானம் இயங்குகிறது. அதில் சென்று குண்டுகளை வீசுகிறார்கள். இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் எனும் இந்த தாக்குதலுக்கு பங்கர் பஸ்டர் என்ற அரிய வகை வெடிகுண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தியது. இந்த வெடிகுண்டுகளை சுமந்து செல்வதற்கென்றே B-2 ஸ்டெலத் பாம்பர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நார்த்ராப் க்ரூமன் என்னும் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு 1997 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விமானங்கள் ஒவ்வொன்றும் 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேலாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்குவதற்காக அனுப்பப்பட்ட அமெரிக்காவின் 7 ஸ்லெத் குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் இருந்து ஜூன் 21 அன்று அதிகாலை 12:01 மணிக்கு புறப்பட்டது. 37 மணி நேரம் 11,400 கிலோமீட்டர் தூரம் இடைநில்லாமல் பயணித்து தனது வேலைகளை முடித்துக் கொண்டு வைட்மேன் விமானப்படை தளத்தில் களமிறங்கியது. கன்சாஸ் நகரத்திற்கு தென்கிழக்கே சுமார் 117 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வைட்மேன் விமானப்படை தளத்தில்தான் B-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்களை இயக்கும் அமெரிக்காவின் ராணுவ பிரிவான 509வது குண்டுவீச்சு பிரிவு அமைந்திருக்கிறது. B-2 விமானத்தை இயக்கும் விமானிகளும் இதற்கென்றே பிரத்யேக பயிற்சி பெற்றவர்கள். நீண்ட தூரம் பயணம் என்பதால் வழியிலேயே, அதாவது வானத்திலேயே பல முறை எரிபொருள் நிரப்பிக் கொள்ளப்படும். 2 விமானிகள் மட்டுமே பயணிக்க முடியும் என்பதால் நீண்ட தூர பயணங்களை முடிக்க அதிகமான ஆட்டோமேஷன் செயல்பாடுகளை நம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் விமானிகளில் வேலை குறைக்கப்படுகிறது. எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான ரேடார் போன்றவற்றில் சிக்காமல் இருப்பதற்காக தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தில்தான் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த நோஷீர் கவுடியா தனது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். நார்த்ராப் க்ரூமன் நிறுவனத்தில் பணியாற்றிய அவர் சீனாவிற்காக உளவு பார்த்ததாக புகாரில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த B-2 குண்டுவீச்சு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதாக வடிவமைக்கப்பட்டவை என்பதால் மினி குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் மைக்ரோவேவ் ஓவன்கள் போன்றவை அமைந்திருக்கும். அதேபோல நெடுந்தூர விமானங்களில் இருப்பது போல் கழிவறைகளும் இருக்கும். ஒரு விமானி விமானத்தை இயக்கும் போது மற்றொருவர் ஓய்வெடுப்பதற்கான வசதிகளும் உள்ளன. அதாவது மடிக்கக்கூடிய படுக்கை வசதிகளையும் கொண்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு நடந்த விபத்தில் ஒரு விமானம் மட்டும் ஒன்றில்லாமல் ஆகிவிட்டது. தற்போது அமெரிக்காவிடம் 9 B-2 விமானங்கள் உள்ளன. நமது ஊர்களில் பொதுவான வசனம் உண்டு, வெள்ளக்காரன் தாயா என ஒவ்வொரு விஷயத்திலும் நிரூபிக்கின்றனர்.